இப்ப புரியுதா உங்களுக்கு? நீங்க நினைக்கிற மாதிரி இது ஒண்ணு பாசம்லாம் கிடையாது. இப்படி எல்லாம் நடந்ததுனாலதான் இன்னைக்கு நான் அந்த புடவைய கட்டுற மாதிரி ஆயிடுச்சு. நீ அத மனசார கட்டிட்டு வந்ததா கூட நான் சந்தோஷப்பட்டிருப்பேன். ஆனா அதை விட இப்ப விதியே என்னோட ஆசையை நிறைவேற்றி வைக்கிறதுக்காக இப்படி ஒரு விஷயத்தை நடத்தி வச்சிருக்கங்கிறப்ப அது இன்னும் எனக்கு சந்தோஷமா இருக்கு. வாவ் வாவ் வாவ், வாட் a மெடிக்கல் மிராக்கிள் முருகா. இதுல இருந்து நீ என்கிட்ட கோவப்படக்கூடாது, என்ன வெறுத்து ஒதுக்க கூடாது, என்கிட்ட எப்பயும் போல நல்ல விதமா பேசி பழகுன்னு அந்த இயற்கையே ஆசைப்படுதுன்னு உனக்கு தெரியல. எனக்கு சாதகமா ஒரு சூழ்நிலையை உருவாக்கி நான் கொடுத்த புடவைய அதுவே உனக்கு கட்ட வச்சிருக்கனா பாரு. இத நினைக்க நினைக்க எனக்கு அவ்வளவு ஹாப்பியா இருக்கு. வேற லெவல் போ. நானே கடுப்புல இருக்கேன். சும்மா என்ன வெறுப்பேத்தாம போயிடுங்க சொல்லிட்டேன். இப்ப வேணா நீ கடுப்புல இருக்கலாம், ஆனா ஃபங்க்ஷன்ல ரொம்ப அழகா இருந்த தெரியுமா? அந்த புடவை உனக்கு அவ்வளவு பொருத்தமா இருந்துச்சு. எனக்கு உன்னை அப்படியே பாத்துக்கிட்டே இருக்கலாம் போல இருந்தது தெரியுமா? இப்ப கூட நீ அதே புடவையில இருப்பா நினைச்சு பாக்க வந்த. நீ என்னன்னா அதுக்குள்ள அதை மாத்திட்ட. எப்படியோ காரணம் என்னவா இருந்தா என்ன, நீ தெரிஞ்சு கட்டினியோ தெரியாம கட்டினியோ இல்ல விதிவசத்தால கட்டினியோ, இன்னைக்கு நீ அந்த புடவையை கட்டினது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இப்ப வரைக்கும் நீ அந்த புடவையை கட்டிட்டு நின்னது என் கண்ணுக்குள்ளேயே இருக்கு. இனிமேலு இன்னொரு சிச்சுவேஷன்ல நீயா மனசு வைக்கலனாலும் இதே மாதிரி இயற்கையோ விதியோ சாமியோ எனக்கு சாதகமா இருந்து அந்த புடவைய திரும்ப உன்னை கட்ட வச்சதுன்னா அதுவும் எனக்கு சந்தோஷம் தான். அந்த மொமெண்ட் வருதான்னு பாக்குற. இப்ப வரட்டுமா? குட் நைட்.